அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிப்பதற்கு 3 நாள் ஒரு இஷாவுடைய நேரம். மக்கள் எல்லாம் தொழுகைக்கு எதிர்பார்த்து மஸ்ஜித் நபவியில் நின்று கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்களிடத்திலே மக்கள் இஷா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொல்லப்பட்டது. ஒது செய்ய எனக்கு தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொல்லி படுத்துக் கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து ஒது செய்ய முற்பட்டார். மயக்கமுட்டு கீழே விழுந்து விட்டார். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரிகிறது, இனி நம்மால் நடக்க முடியாது, எழுந்து கூட நிற்க முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் புரிந்து கொண்டார்கள். இருந்தாலும் சிறிது நேரத்தில் முகத்தில் தண்ணீர் தொளித்து உணர்வு வந்தவுடன் மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் இஷா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொல்லப்பட்டது. 2வது முறையும் அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து நிற்க முயற்சி செய்யும் போது மீண்டும் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார். 3 முறை மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் இனி நம்மால் நிச்சயம் பள்ளிக்கு செல்ல முடியாது என்பதை உணர்ந்து, பள்ளியும் வீடும் வெகு தொலைவல்ல, வீட்டினுடைய திரைச்சீலையை திறந்து பார்த்தால் பள்ளியில் மக்கள் தொழுவது தெரியும். அந்த அளவுக்கு வீடும் பள்ளியும் நெருக்கமாக இருந்த வீடு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீடு. அங்கு ஒரு எட்டு எடுத்து வைத்து மக்களுக்கு தொழுகை நடத்த முடியாத அளவுக்கு 3 முறை மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் தன்னுடைய மகள் ஆயிஷா, தனது மனைவி ஆயிஷா அவர்களை பார்த்து, உம்முடைய தந்தை அபூபக்கர் உண்டா என்று கேட்டார். உண்டு யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் அபூபக்கரை அழைத்து மக்களுக்கு இமாமத்தாக இஷா தொழுகை நடத்துமாறு நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் ஆயிஷா அவர்களை பாருங்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் நின்று தொழுகிற இடத்தில் அவர் நின்று தொழுதினால் குர்ஆன் வசனம் ஓதும் போது அழுது விடுவார் யா ரசூலல்லாஹ் உங்களை நினைத்து. ஆகவே உமர் அவர்களை பார்த்து நீங்கள் தொழ வைக்க சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக அபூபக்கர் தான் தொழ வேண்டும் என்று மிக கட்டளையிட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அபூபக்கர் இமாமாக நின்று, அல்லாஹ்வுடைய ரசூல் இனி வரமாட்டார் என்பதை புரிந்து அபூபக்கர் இமாமாக நின்று மக்களுக்கு இஷா தொழுகை நடத்தி கொண்டிருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் உணர்வு விட்டு திரைச்சீலை அகற்றி பார்த்தார்கள். மக்கள் ஜமாத்தோடு தொழுகிற கண்கொள்ளா காட்சி. உடனே ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அந்த 2 நபர்களுடைய தோள்களிலும் கையை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழருக்கு கட்டளையிட்டார்கள், என்னால் நடக்க முடியாது, பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள். என்னால் நடக்க முடியாது, பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள். காரணம் என்ன? ஜமாத் நடக்கும்போது வீட்டிலே இருக்க எனக்கு மனமில்லை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை அந்த 2 தோழர்களும் தூக்கிச் சென்றதை வீட்டிலே இருந்து நான் பார்த்தேன். கால் கூட பூமியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வைக்க முடியவில்லை. பெருவிரல் கீழே பூமியில் கோடு போட்டு சென்றது. ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு வருவதைப் போல அல்லாஹ்வுடைய ரசூலை தூக்கிச் சென்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தூக்கி கொண்டு வருவதை பார்த்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இமாமில் இருந்து பின் வர ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய முதுகு தண்டிலே கை வைத்து அவரை இமாமாக நின்று தொழ வைக்க உத்தரவிட்டு, மறைமுகமாக பேச்சில்லாமல் செய்கையின் மூலமாக உத்தரவிட்டு அவருக்கு அருகில் அல்லாஹ்வுடைய ரசூல் அமர வைக்கப்பட்டார். இஷா தொழுகை நடத்த ஜமாத்தில் கலந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோமே. மரண நேரத்தில் கூட, சக்கராத்துடைய நேரத்தில் கூட முகத்திலே ஈரத்துண்டை போட்டுக் கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகத்திலே இருக்கிற துண்டை அகற்றி, மக்களே தொழுகை, மக்களே தொழுகை, மக்களே தொழுகை, தொழுகையை பேணுங்கள், தொழுகையை கைவிட்டு விடாதீர்கள், தொழுகையை பேணுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் வரை இந்த உம்மத்திற்கு தொழுகையை பற்றி மிக கடுமையாக அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி சொன்னார்களே. அந்த தொழுகையை தொழாமல் ஒரு மனிதன் வீணடித்தால் அவனுக்கு நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல, கபரிலே கொடுக்கப்படுகிற தண்டனை, அவனுடைய தலை சிதைக்கப்படும்.